பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஆடக்கே அரங்குடிச்சு நாத்தாக்காக்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலீங்க. ஆட நேத்துல இருந்து அவங்க எல்லாம் சுபவியா கூட நிக்கிறாங்களாமா. நீங்க என்னடா அங்க போய் நிக்கிறீங்க, உங்களுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டோம்னா, நோ 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 வி ஸ்டாண்ட் வித் சுபவி, வி ஸ்டாண்ட் வித் சுபவி அப்படிங்கிறாங்க. சரி எதுக்குடா ஐயாவோட வந்து நிக்கிறீங்கன்னு கேட்டோம்னா, ஐயா ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ முன்னாடி ட்விட்டர்ல ஒரு செய்தியை போட்டிருக்கிறாரு. இந்த நாட்டக்காரங்களுக்கு என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? ட்விட்டரை போய் படிக்க மாட்டாங்க. இவனுக்கு என்னைக்குங்க அறிவா பேசியிருக்காங்க, புதுசா பண்ணிருக்காங்க. ஐயா போட்ட அந்த ட்விட்டர் வழக்கம் போல படிக்காம அதுல என்ன எழுதி இருக்குன்னு என்னைக்கே இவங்க படிச்சது கிடையாது. இவங்க என்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் வந்து பேசி கொதறி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஐயா அந்த ட்விட்டர் போட்டு 1 ஹவரோ 2 ஹவரோ கழிச்சு பாத்துருக்கிறாரு. வாசுதேவன் அப்படிங்கிற நம்ம ஆள் ஒருத்தர் ட்விட்டர் பாத்துருக்கிறாரு. மத்த கமெண்ட்ஸ் போட்ட எல்லாருமே நாத்தக்காரங்க, அதாவது ட்விட்டரை பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு திட்டி விட்டு போயிருக்காங்க. வணக்கம். இன்று காலை 6 மணிக்கு நம்முடைய வலைத்தள அணி உருவாக்கிய தமிழ் குறித்த ஐயா பெரியார் அவர்களின் கருத்தை நான் என்னுடைய ட்விட்டர் பகுதியில் பதிவிட்டேன். அதற்கு இந்த 12 மணி நேரத்தில் 124 பின்னூட்டங்கள் வந்திருக்கின்றன. மகேஷ் வாசுதேவன் என்னும் ஒரே ஒரு நண்பரை தவிர மற்ற அனைவரும் பெரியார் அவர்களையும் என்னையும் கேவலமாக திட்டி பதிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தோழர் ஒருவர் கூட எதிர்ப்பதிவோ அல்லது அதை ஆதரித்து ஒரு கருத்தோ வெளியிடவில்லை. நம் அமைப்பின் தோழர்கள் அனைவரும் கடுமையான வேலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறார். வேலையில்லாத நான் மட்டும் தொடர்ச்சியாக அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறார். நன்றி தோழர்களே. சரி, இதுக்காக இவனுங்க எதுக்கு இப்ப ஸ்டாண்ட் வித் சுபவின்னு கேக்குறீங்களே? முதல்ல நம்ம ரகசியத்தை சொல்லிடுவோம், அப்பதான் இவங்க தெரிஞ்சுவாங்க. இந்த மனோஜ் அடிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்கல்ல போன வாரம், நம்ம கூட பேசணும். அதாவது நாம இப்ப மனோஜ் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க. போட்ட 2வது நிமிஷம் நான் வெளியே இருக்கேன், நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு மனோஜ் மெசேஜ் போடுறாரு. டேய் என்னடா அது அப்படின்னு ஷாக் ஆகி இன்னும் லைவ்ல மெசேஜ் போடுறாரு அப்படின்னு அலற விட்டாங்க. மனோஜும் அவங்க பேசுற சாட்டு ஆடியோ எல்லாத்தையும் எடுத்து போட்டாரு. அதுவும் எப்போ சுட சுட எண்ணெயில இருந்து எடுத்ததுமே இலைக்கு வந்த மாதிரி அந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாரு மனோஜ். ஆட பாவிகளா, அதுக்கு போட்டியாடா இது? ஏண்டா புதிய செய்தி ஏதாவது போடுவீங்கன்னு பார்த்தா செத்து நாரி போன அதரப்பழைய செய்தி எடுத்து போஸ்ட் போட்டு ஸ்டாண்ட் வித் சுபவியா. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி குரூப்ல இருந்த யாராவது ஒருத்தவங்களோட மொபைல் கீழே விழுந்திருக்கு. அந்த மொபைலை ரிப்பேர் பண்றதுக்கு கடைக்கு எடுத்துட்டு போயிருப்பாரு. வழக்கம் போல நாத்தக்காரங்களுக்கு என்ன வேலை? வாட்ஸ்அப் சாட்டை எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தானே வேலை. ஆட இவங்க வேலையே இதுதான். எதிர்கட்சிக்கு பண்ணா கூட பரவாயில்லையே, சொந்த கட்சிக்கு இதே தானே பண்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? எக்ஸாம்பிள், வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு வாடா நாயே அப்படின்னு சமன் வந்திருக்கு. நைட்டு 2 o'clock உட்காந்து புக்கு படிப்பான்ல, அவன் மெசேஜ் அனுப்புறான். அந்த நேரத்துல உட்காந்து அன்பு உறவுகளே தம்பிகளே, நீங்க இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீங்க இல்ல, தயவு செய்து வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு வந்து ஓஹோ ஜாஹோன்னு எல்லாம் நின்றுங்க அப்படின்னு கெஞ்சுன்னு கெஞ்சனான். அண்ணன் வாலிப வயசுல செய்த சில குற்றங்களுக்கு அது அப்படியே ரிப்பீட் ஆகி வந்து இப்ப பிரச்சனை பண்ணுது. சட்டத்தின் முன்னாம அனைவரும் சமம் என்பதால் இப்ப நம்ம கட்சின்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை. சாட்டையை பத்தி உங்களுக்கு தெரியும், கார்த்தியை பத்தி உங்களுக்கு தெரியும், ஏன் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். சோ இது நம்ம கட்சிக்குள்ள நடக்கிறப்ப இதை பத்தி நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. ஆட என் பொண்டாட்டியே கழுத புடிச்சு தூக்கி இதைத்தானே சொல்லும். இப்படி கட்சிக்குள்ள இருக்கிற வரையும் கசமுசா பெருசா இல்ல. என்ன சட்டத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அண்ணா ஆஜராயித்தான் ஆகணும். இப்படி உங்க அண்ணா அனுப்பின மெசேஜ் அடுத்த 5 நிமிஷத்துல வெளியே லீக் ஆயிடுச்சு. வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு எல்லாரும் கிளம்பி வந்தது உங்க அண்ணா அனுப்பின மெசேஜ பார்த்து இல்ல, மனோஜ் அனுப்பின மெசேஜ பார்த்து. அவ்வளவு லைவா அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிற மனோஜுக்கு போட்டியாம இவ எல்லாம். ஏன்னா உங்க ஒற்றன் படை இவ்வளவு கேவலமாவா இருக்குது? அந்த தலைமை ஒற்றன் சாட்டைக்கு கூடவா இந்த அறிவு இல்லை? அது எப்படிடா சீமான் ஆடியோ வச்சிருக்கீங்க, கார்த்தி ஆடியோ வச்சிருக்கீங்க, அப்படி கட்சியில இருக்க எல்லாத்தோட ஆடியோ வச்சிருக்கீங்க. அதுவும் போக அவனே சரக்கு வாங்கி கொடுத்து எடுத்த வீடியோவும் வச்சிருக்கிறான். ஹுமாயூன் அதுல எப்படி இருந்தாரு பாத்தீங்களா? இப்படி மொத்த டேட்டாவையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறவங்க. சுபவியோட ஆடியோவை மட்டும் எப்படா 1 வருஷம் கழிச்சு லீக் பண்றீங்க? உங்க தலைமை ஒற்றன் வெளியே போயெல்லாம் செய்தி சேகரிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு ஒற்றனை தனியா வெளியே வச்சுட்டு இந்த மதன் அப்படின்னு
ஒருத்தர் இருந்தா அப்படிங்க. அவர் வந்து இந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்றவருங்க. எல்லாருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிஃப்ட் அப்படியே முன்னாடி வச்சுட்டு வீடியோவை எடுத்துக்கிட்டே இருப்பாரு. முன்னாடி உட்கார்ந்துருக்க ஆளுக்கு வீடியோ எடுக்கிறது தெரியாத, அதனால அவர் வாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் ஆபரேஷன். நாத்தாக்காக்கு இது தேவைன்னு நினைக்கிறீங்க? முன்னாடி அவங்களுக்கு மைக்கோ கேமராவோ இருந்தாலே போதும், அவங்க வாயில வர்றதெல்லாம் ஸ்ட்ரிங் தான். இப்ப வேணா இதுக்கும் நான் உதாரணம் சொல்லட்டுமா? சீமானோட கட்சியில பொம்பளைங்க வந்து சேர்ந்தது சீமானோட ரொமான்ஸ பார்த்துதான் அப்படின்னு இவருக்கு யாரு ஸ்பெஷலா ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணது? யாரும் பண்ண தேவையே இல்ல. அவனே மயக்க பிடிச்சு அவனே ஆபரேஷன் பண்ணிக்கிட்டான். அவனும் மொண்டாட்டி தனியா பெட்ரூம்ல இருக்கும்போது 2 பேரும் பேசிக்கிறாங்க. அங்க பேசுனத பப்ளிக்ல வந்து பேசி ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணது யாரு? அவனேதான். அதே ஸ்ட்ரிங் ஃபெல்லோ தான். சேம் ஆபரேஷன் சேம் ஸ்ட்ரிங். யாரு தனியால தேவைப்படல. அப்புறம் கார்த்தியோட காதலியும் சுட சுட வந்துச்சுல. இப்படி அன்னன்னைக்கு பேசுறத அப்பப்ப வெளிவிடுறதுதான் ஒற்றன் படையோட வேலை. இப்ப மனோஜ் என்ன பண்ணாரு? நீங்க எல்லாம் பேச பேச அவர் பதில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆட வீட்டுக்கா வரீங்க? என்ற வீட்டுக்கு வாங்க. பிபிஜி காலேஜ்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒருத்த பிபிஜி காலேஜ் கிட்ட, இன்னொருத்த காலப்பட்டி கிட்ட, இன்னொருத்த கணுவாய் கிட்ட நின்றுட்டு இருக்கிறானா? ஆனா அங்க எல்லாம் என்ன பண்றீங்க? என்ற வீட்டுக்கு வரேன்னா என்ற வீட்டுக்கு வர வேண்டியதானு கேக்குறாரு. இது லைவ் அப்டேட். அப்ப மனோஜ் சொல்லலாம், ஐ ஸ்டாண்ட் வித் அல்ல கைக. ஏண்டா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசுனது அதையும் குரூப்ல போட்டிருக்கிறாரு. யாரோட மொபைலோ ரிப்பேர் ஆயிருச்சு. அது என்ன 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசின அந்த ஆடியோ உங்களுக்கு முந்தானே தான் கிடைச்சதா? ஓ சரி. நீங்க மறுவாசிப்பு பண்ணிருப்பீங்க. பிரபாகரனும் சீமானும் பேசினதை எல்லாத்தையும் ஸ்ட்ரிங் ஆபரேஷனா சொன்னது சீமான் தான். பெரியாருடைய கைத்தடியும் அண்ணாவின் கொள்கை முழக்கங்களும் தான் எங்கள் கையில் துப்பாக்கியாக உள்ளது அப்படின்னு ஈழத் தலைவர் சொன்னது யாரு? அவங்க 2 பேத்துக்குள்ள பேசினத வெளியே விட்டது இவன் தான். அப்புறம் அந்த ஊர்ல இவன் சாப்பிட்டத கணக்கெடுத்தாங்க பின்னாடி ஒரு ஆள் நின்னு அப்படின்னு பேசினது, அதாவது ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணது யாரு? அப்புறம் அங்க இருந்த ஆமக்கறி இட்லி கறி எல்லாம் ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணது யாரு? அப்புறம் இது வரைக்கும் மறந்து போயிருந்த மானூர்காவை கூட இப்பதானே மறுவாசிப்பு பண்ணி அங்க மான் தடையை எடுத்துட்டாங்கிற ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணது யாரு? இப்படி உங்களுக்கு தனியாலாம் ஒரு ஆள் வந்து எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்களே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவீங்க. அப்புறம் ஸ்டாண்ட் வித் சுபவின்னு சொன்னீங்கல்ல, உண்மையாலுமே இருந்தா உங்களுக்கு தான் நல்லது. சுபவி ஐயா யாரையும் ஒரு நாளும் கிரீஸ் டப்பான்னு சொன்னது கிடையாது, சருகுகள்னு சொன்னது கிடையாது, துப்புன எச்சல்கள்னு சொன்னது கிடையாது, யாரையும் பிசுறுன்னு சொன்னது கிடையாது. இதெல்லாம் சொன்னது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்பேற்பட்ட சில்லற நாய் கூட இருந்துட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசினத 1 வருஷத்துக்கு அப்புறம் வீடியோவை போட்டு ஸ்டாண்ட் வித் சுபவினா இதுக்கு பேரு ஸ்ட்ரிங்காடாடே? ஸ்ட்ரிங்கே அந்த ஓச்சு. அப்புறம் மனோஜோட ஃபார்முலாவை காப்பி அடிக்கிறது தப்பு இல்ல, மனோஜ் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறதும் தப்பு இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் அறிவு வேணும், படிக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்க அவதூறு பேசுற அல்லக்கை முண்டங்கள்ல தன்னை விட வயசு குறைவான மகள் வயசுல இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சொன்னீங்கல்ல. மாமியார மறுமணம் பண்ண வேண்டிய வயசுல உங்க கட்சியோட ஒன் ஆஃப் த பெரியார் ஆஃப் த காளிமுத்து ஆஃப் த வைஃப் ஆஃப் த புருஷன் இறந்த ஆஃப் த அப்படி போய் மறுமணம் பண்ண வேண்டிய வயசுல ஆஃப் த அவரோட புள்ளைய போய் திருமணம் பண்ண, கிட்டத்தட்ட நீ சொல்ற உங்க கட்சியோட பெரியார் பிள்ளைய கல்யாணம் பண்ண மாதிரி தானே. இதையெல்லாம் தலைமையில வச்சுட்டு நீங்க எல்லாம் பேசலாமா? தற்குறி அல்லக்கைகளா போங்கடா டேய். போய் புதுசா ஏதாவது பேசுங்க, கொஞ்சம் அறிவோட பேசுங்க. அதெல்லாம் இல்லாம ஸ்டாண்ட் வித் சுபவியோட நின்றாதீங்க. சுபவி கதறல் இல்ல, சுபவி செய்திய அனுப்பி இருக்கிறாரு. தம்பிகளா நீங்கெல்லாம் நாளைக்கு வரலன்னா நாளைக்கு அண்ணனா அன்று வேறோடதான் பார்க்க முடியும்னு ஒருத்தன் கதர்னா பாத்தீங்களா? அதுக்கு பேருதான் கதறல். சோ இப்ப சுபவி கதறல் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது அப்படி சொல்லக்கூடாது. அதை எடுத்துட்டு சில்ற பையனோட கதறலை கேட்டுக்கிட்டே இருந்த எங்க காதுகளுக்கு யாரு நார்மலா பேசினாலும் கதறலாவே தான் கேக்குது அப்படின்னு டைட்டில மாத்துங்க. எங்கள் காதுகளுக்குத்தான் பிரச்சனை அப்படின்னு நல்லா தெளிவா கேட்டுட்டு பேசுங்க. புதுசா பேசுங்கடா, பழசு வேண்டாம். ஓகே, பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.